பாருங்கள் இந்த அல்வா எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இது வந்து மரவள்ளி கிழங்குல தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் மரவள்ளி கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு கிழங்கு எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். துருவிட்டு இதை மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் பாருங்கள். கொஞ்சம் பொருள் இருந்தால் போதும். இதுக்கு நிறைய பொருளும் தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நான் துருவி வச்சுக்கிறேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த அல்வா வந்து நல்லா அல்வா மாதிரி வரும். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இது இப்போ நாம் செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள் அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய்யும் கொஞ்சமாக கோல்டு வின்னர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறேன் அல்வா. நான் முழுசாக நெய் போடலை. பாருங்கள் நான் கொஞ்சம் நெய் தான் போடுறேன். ஆயில் தான் அதிகமாக போடுறேன். கடைசியாக கொஞ்சமாக நெய் போடுவேன் அவ்வளோதான். பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இந்த அல்வாக்காக. இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் நம்ம பேனில் போட்ட நெய் அப்படியே இருக்குது. இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்ச மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்தால் நான் கொஞ்சமாக மிக்ஸி கழுவிட்டு இந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். அது வீடியோவில் விழல. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த அல்வா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் வந்து ஃப்ளேம் குறைச்சி வச்சு இந்த அல்வா செய்யுங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம். இது சூடு ஏறட்டும். பாருங்கள் நான் 50 ml கோல்டு வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். 50 ml நெய் எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலில் செஞ்சுட்டு கடைசியாக நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த நெய்யோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் உங்களுக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கெட்டிப்பட்டு வர வர கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம். பாருங்கள் 2, 3 டைம் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்போ ஒரு டைம் போட்டு பாருங்கள் மீதி ஆயிலை வந்து இது கொஞ்சம் வெந்து வரட்டும் இந்த கிழங்கு. இது அந்த கிழங்கு வந்து பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது இல்லையா, இது நல்லா கொஞ்சம் கலர் மாறி அந்த கிழங்கு வெந்து போன கலர் வரணும். அது வரைக்கும் கலந்துடுங்க. பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ சுகரு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ளேம் குறைச்சே நல்லா கலந்துவிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி விடும். கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சுகர் போடுங்க. அதுக்கு முன்னாடி சுகர் போடாதீங்க. பாருங்கள் இதே மாதிரி கலந்து விட்டே இருங்க. இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அல்வா. இப்போ வந்து அடியில் வந்து பேனுக்கு ஒட்டாமல் வரணும். நம்ம மீதி கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கோம். அதை நம்ம ஃபுல்லாகவே போட்டு கலந்து விடலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் மெலிஸ் பாத்திரம் வச்சு இந்த அல்வா செஞ்சிங்கன்னா அடியில் அப்படியே ஒட்டிக்கும். உங்களுக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கிளந்து விடுங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும். பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டல அல்வா. இன்னும் நல்லா வேகணும் இந்த அல்வா. பாருங்கள் இப்போ நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுக்கும்போது கொஞ்சமாக நெய் போட்டோம். இப்போ டோட்டலாக உங்களுக்கு நான் 50 கிராம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டைம் நான் நெய் போட்டேன். அது வீடியோவில் விழலை. அதனால் உங்களுக்கு வந்து நெய் வந்து டோட்டலாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 50 கிராம் ஆயில், 50 கிராம் நெய். நெய் வந்து கடைசியாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டே வருங்க. இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து பாருங்கள் அடி பிடிக்காமல் வரணும். நல்லா அந்த பால் ஸ்டேஜ்க்கு வரணும். பால் மாதிரி வரும். கிளற அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நான் ஏலக்காய் பொடி எதுவுமே போடலை இந்த அல்வாவில். ரியலாக இந்த மரவள்ளி கிழங்கு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. உங்களுக்கு வேணும்னா இதில் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி ஒயிட் கலர்லேயே பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கேசரி கலர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கொஞ்சம் எல்லோயிஷாக வந்திருக்கு கலர் சேஞ்ச் ஆகி. பாருங்கள், இது கரெக்டான ஸ்டேஜ். கொஞ்சமாக நம்ம போட்டோம் இல்லையா, நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி உங்களுக்கே தெரியும். இந்த பேனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்க்கு எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ நான் இது ரெடி ஆகிடுச்சி. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த அல்வாவை எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அல்வாவை பிளேட்டில். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், கையிலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அல்வாவை வந்து ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்தோன்னா பாருங்கள் எப்படி ஜெல்லி மாதிரி வருது. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. நம்ம வந்து நான் வேறு அல்வா பண்ணும்போது வாயில் வச்சோன்னா கரையும், இது நின்று கரையும் இந்த அல்வா. அதுதான் இதோட டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.